இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் வீரா சரக்கு கொடுத்தோம், ஓவர் டோஸ் ஆகி போதை ஆயிட்டா, பாதி உண்மையை உளறிட்டா. இப்ப வேற ஏதாவது புதுசா கொடுத்து மிச்சம் உண்மையை வாங்கிடுவோமா? இல்லடா, அவ உஷாரா இருப்பா. இதுக்கப்புறம் அதே ரோட்ல போறது சரியா வராது. அவ கர்ப்பமா இருக்காளாங்கிற டவுட்டு, அதுக்கப்புறம் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்ற டவுட்டு, இதெல்லாம் தானே நமக்கு பெருசா இருந்துச்சு. இப்ப அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், வள்ளிமாவுக்கும் புரிய வச்சிட்டோம். இனி அவளை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும். ஏன் வீரா, இந்த வீடியோவே போதுமே, அப்பா கிட்ட போட்டு காட்டினா என்ன? இதை விட நமக்கு பெரிய ஆதாரமா வேணும் கார்த்தி. பெருசாவா? என்ன கபி 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 மேரா தில். டேய், இது மாமன் மகள் படத்துல வர்ற தப்பான சிச்சுவேஷன் சாங் ஆச்சே. மணிவண்ணன் பாடிட்டு வர்ற அந்த கபியா? அத நீ எதுக்கு பாடிட்டு வர்ற? போடா, அதில் அப்புறம் விலாவரியா சொல்ல முடியும். நீயும் கல்யாணமானவன் தானே? ஓ ஓ ரைட்டு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உனக்கு டேய் கார்த்தி, அவன் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க இந்தாங்க காஃபி. உங்களுக்கும் போட்டு எடுத்து வரட்டா? அவனுக்கு கொடுங்க. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு கண்மணி. டே ராகவா, அத குடிச்சிட்டு சொல்லு. ஓ ஆமால. ஆமா. எங்க சுற்ற போகுது, பாத்து சுற்ற போகுது. ஐயோ, சரி, நான் உள்ள போறேன். சரி கண்மணி பாத்து. சரிங்க. டேய் ராகவா, புரியல, என்னடா நடக்குதுங்க? என்ன? ஏன் சார், இதுக்கு முன்னாடி இந்த காஃபி நீங்க குடிச்சதே இல்லல்ல? குடிச்சிருக்கனே. அப்புறம் இன்னைக்கு மட்டும் அப்படியே கொலையறியே. அது இத்தனை நாள் குடிச்சதுக்கும் இனி குடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். உங்களுக்குலாம் தெரியாதுடா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் சீக்கிரம் காஃபி குடிக்கிற மாதிரி பாருங்க. சுச்சு வட்டாடா கார்த்தி. சிவனா, கபி கபி. அரை நூற்றாண்டுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு. ஓவரா சீன் போடுறான். ஆமாண்டா, ஆனா நம்ம நிலைமைதான் ரொம்ப கொடுமையா இருக்கு. உன் நிலைமெல்லாம் பரவாயில்லடா, என் நிலைமெல்லாம் மெல்லவும் முடியல, சொல்லவும் முடியல. என்ன? ஒண்ணு இல்லையே, நீ இங்கதான் இருக்கல்ல. வேலையை பாருங்க, கடைக்கு கிளம்பணும்ல நம்ம. கிளம்பிட்டேனே, ஆல்ரெடி கிளம்பிட்டேன். போ வரேன். ஒண்ணு இல்லண்ணே, உங்க மருமக மாசமா இருக்கால, அத 4 பேர்கிட்ட சொல்லி ஃபங்க்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்க குடும்பத்துக்கு முதல் வாரிசு. ஏமா, இப்ப அதுக்கு என்ன அவசரம்? இல்லண்ணே, என் பொண்ணு ரொம்ப சிரமப்பட்டு பல தடைய தாண்டி இப்படி ஒரு கருவை சுமந்துட்டு இருக்கா. அவளுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும். அதை தாண்டி நம்ம சொந்தக்காரங்க ஆசீர்வாதம்லாம் வேணும்லண்ணே. இப்பவே என்ன அவசரம்? இப்பதானே விஷயம் கேள்விப்பட்டோம். கொஞ்ச நாள் போகட்டும், பயிர் வளரட்டும், அப்புறம் பண்ணலாம். இதே உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருந்தா இப்படிதான் சொல்லுவீங்களா? எல்லாம் கல்யாண காட்சின்னு நடந்து குழந்தை பெற்றிருந்தா தானே தெரியும். நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னா, உனக்கு என்ன ஃபங்க்ஷன் பண்ண அவ்வளவுதானே? பண்ணுவோம், நீ போ. ஏன்னா எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரம்? இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம். சரி, நீ போமா. அதான் வீரா ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கால, அது வரைக்கும் அது கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னா. நீ எல்லாம் முடிவெடுக்க ஒண்ணுமே இல்ல வழி.
எந்த பொண்ணாவது கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்லுவாளா? போய் ஃபங்க்ஷனுக்கு ஆக வேண்டிய வேலையை பார் போ. அந்த விஜயும் அவங்க அம்மாவும் மாமா கிட்ட ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களாமா. சூப்பரு. இதெல்லாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, இதுக்கே 2 பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க? டேய் என்னடா சொல்ற? அவ கர்ப்பமா இருக்கேன்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கறத நம்ம ஊரெல்லாம் தம்பட்டு மடிச்சு சொல்லணுமா? நாளைக்கு அது பொய்ன்னு தெரிய வரும்போது நமக்கே அசிங்கமா இருக்காது? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிருந்தாவை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பண்ணா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நீ ஏன் அப்படி யோசிக்கிற? அதே ஃபங்க்ஷன்ல ஊரே கூப்பிட்டு மொத்த பேரும் இருக்கும்போது அவ கர்ப்பமே இல்லைங்கறத நிரூபிப்போம். அப்ப அதை போட்டு உடைச்ச எப்படி இருக்கும்? நல்ல ஐடியா தான். எப்படி? ஆமாத்த, எலி தன்னால வந்து வளையல மாட்டுது. வலிமா, மாறன் சொல்றது கரெக்ட் தானே? அவ ஏமாத்தி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்ற விஷயம் நமக்கு மட்டும் தானே தெரியும். நாமளே இவள நம்ம வீட்டை விட்டு துரத்துறதுக்கும் நம்ம சொந்த பந்தத்துக்கு முன்னாடி அவ முகத்திலேயே கிழிச்சு எறியறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. ம். அப்பதான் 4 பேர் இவரோட சுயரூபத்தை தெரிஞ்சு நாளைக்கு என்ன நடந்தாலுமே யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆமா ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா இதெல்லாம் சரியா நடக்குமாடா? நடக்குமா? இல்ல நடத்தி காட்டுறோம். நீ நிம்மதியா போ. ஃபங்க்ஷனுக்கான வேலையை மட்டும் நல்லா சுறுசுறுப்பா பாரு. அவளை விட நீ சுறுசுறுப்பா இருக்கணும். அவ 10 பேர்த்துக்கு சொன்னா நீ 20 பேர்த்துக்கு சொல்லு. சும்மா கிராண்டா பண்ணும். சரி, நான் கிளம்புறேன். கிளம்பு. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல. என்ன ஆளுக்கு ஒரு பதில் சொல்றீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல வலிமா, இனிமேதான் சாப்பிடணும். என்ன நீ சமைக்கிறதும் இவன் சாப்பிடுறதும் நேரத்துக்கு சாப்பிட வேணாமா? என்ன வீரா, 2 பேரும் ஏதோ ஒரு பிரச்சனையில ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை நீங்க பாத்துக்கிறதே இல்ல. மாறா, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒழுங்கா சாப்பிடுறதே இல்லன்னு நினைக்கிறேன். ஏன் வலிமா, நான் என்னமோ உங்க மருமகனுக்கு சோறே போடாம பட்னியா வச்சிருக்கிற மாதிரில சொல்றீங்க? ஏய், நான் அப்படி சொல்லலமா. அப்படிதான். ஒழுங்கா சமைச்சு போட்டா நான் சாப்பிட போறேன். ம். சமைச்சு போடுறதுக்கு அவளுக்கு நேரம் இருக்கு. அது அந்த ஃப்ராடு விஜய வேற கண் கொத்திப்பா மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கா? அந்த பிஸியில கொஞ்சம் மறந்துடுறோம். இல்ல வேறா? வலிமா போட்டு உனக்கு இருக்கு. சரி, முதல்ல சாப்பிடுங்க. நான் வரேன். ஆமா சார், ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க? 1 மினிட். டன்டடாங். அதை ஏன்டா மறைச்சு வச்சிருந்த? அத்தை இருந்துச்சு, அது இந்த நேரத்துக்கு வரும்னு எனக்கு என்ன தெரியும்? அதுக்கு என்ன, ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்கலாமே. இல்லடி, ஒரு பிரியாணி தான் வாங்கினேன்.